ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் 7 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி தேதி 21. உங்களுக்கு 28ஆம் தேதி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டடி பிளான் அண்ட் ப்ரிப்பரேஷன் கைடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 450க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எவ்ரிடே என்னென்ன பண்ணணும், இன்னையிலேருந்து இன்றைக்கி மார்ச் 21ஆம் தேதி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னையிலேருந்து நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணும், எதை படிக்கணும், என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 10th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோ உங்களுக்கு மேபி ஒரு லைஃபோடைய ஒரு டேர்னிங் மொமெண்ட்டாக கூட இருக்கலாம். இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐ எம் ஷூர் கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் டைம் டேபிள் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மார்ச் 28ஆம் தேதி தமிழ் எக்ஸாம், உங்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு மார்ச் 29, 30, 31, 1 அப்படின்னு 4 நாட்கள் வந்து விடுமுறை இருக்குது. ஸோ அடுத்தது ஏப்ரல் 2 இங்கிலீஷ், ஓகேங்களா. ஏப்ரல் 7 வந்து மேத்தமேட்டிக்ஸு, 3, 4, 5, 6ன்னு ஒரு 4 நாள் அகெயின் லீவ் இருக்குது. அடுத்து ஏப்ரல் 11 தான் வந்து உங்களுக்கு சயின்ஸு, 8, 9, 10 3 நாட்கள் விடுமுறை. அப்புறம் 15 அகெயின் ஒரு 3 நாள், 12, 13, 14. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே இதுதான் வந்து ஹாலிடேஸ். ஸோ ஓகேங்களா, அந்த ஹாலிடேஸில் என்ன பண்ணணும், இப்போலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் வந்து மார்ச் 21 நான் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னையிலேருந்து 15ஆம் தேதி ஏப்ரல் வரைக்குமே நான் அந்த பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸோ மார்ச் 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் சிலபஸையுமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எப்போ எக்ஸாம் வச்சாலுமே 90+ ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆப்வியஸ்லி தமிழ் வந்து அவ்வளோ கேர் எடுக்க வேண்டாம். இங்கிலீஷே அதே மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட் நாலேஜபிளாக இருந்தீங்க, ஐ மீன் லாங்குவேஜ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது, இல்லை ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் கொஞ்சம் வீக்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு மேபி சோசியல் சயின்ஸ் வீக்காக இருக்கலாம், இல்லை சயின்ஸு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஏதோ ஒன்று. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸில் வீக்காக இருக்கீங்களோ அந்த ஆர்டரில் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல் சிலபஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபுல் சிலபஸையும்னா ஃபுல் சிலபஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு மேலே டைம் இல்லை நம்மகிட்ட. ஸோ கம்மியாக தான் டைம் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணிட்டேன். பட் ரீசெண்டாக அகைன் வந்து நான் புதுசாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழ் அப்லோட் பண்ணிட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. மேக்ஸ் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு தான் நேற்று தான் 5 மார்க் மட்டும் அப்லோட் பண்ணி அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சயின்ஸ், சோசியல் சயின்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் 2-3 நாளில் மேக்ஸ் 2-3 நாளில் இல்லை, இன்னும் 2 நாளில் இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எந்த சப்ஜெக்ட் வந்து அதாவது என்னன்னா, நீங்க வந்து எதுலாம் 80க்கு மேல எப்போ எக்ஸாம் வச்சாலும் நான் 80, 85க்கு மேல எடுப்பேங்கிற மாதிரி சப்ஜெக்ட் எதுவோ அதை விட்டுருங்க. நீங்க எதுல கொஞ்சம் வீக் இல்லை அப்படின்னா நான் எல்லாத்துலயுமே 80க்கு மேல எடுப்பேன். பட் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ல வந்து என்னால வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறப்ப அந்த வீக்கஸ்ட் ஏரியா வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல வந்து அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்க வந்து இந்த மார்ச் 21லேருந்து 25 வரைக்கும் நீங்க இதை பண்ண போறீங்க. 25 இப்போ 26 வெனஸ்டேவா, அப்போ 25 வந்து டியூஸ்டே, கமிங் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்கள் இதை தான் பண்ண போறீங்க. 22, 23, 24, 25 வரைக்கும் இதை பண்ணுங்க, ஓகே. அடுத்தது 26 அண்ட் 27 வந்து தமிழ் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஏன்னா வந்து 28 தமிழ்ங்கிறப்ப என்னதான் நம்ம தமிழில் சென்டம் எடுக்கிற அளவுக்கு தயாராக இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அகைன் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நம்ம கேப் விட்டோம்னா அது மறந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து தமிழ் தானே ஒரு நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படி அசால்ட்டாக இருப்பீங்க. நோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எக்ஸாமுக்கு இன் பிட்வீனில் தேவையான அளவுக்கு 4 நாள் 3 நாள் லீவ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தமிழுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். 25, 26 26, 27 இந்த 2 நாளுமே வந்து நீங்கள் தமிழ் படிக்கலாம். தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கரெக்டாக 25 வரைக்கும் பிளான் கொடுத்துருக்கேன்னா 25ஆம் தேதி ஈவினிங் தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் எல்லாமே அன்னைக்கே அப்லோட் பண்ணுவேன். அதை வந்து அதோட பிடிஎஃப்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவேன். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 2 நாள் ஃபுல்லாக தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகே. அடுத்து 28 தமிழ் எக்ஸாம் போயிருவீங்க. ஈவினிங் வந்து நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும் அது ஒரு பிளான் மட்டும் ரெடி பண்ணி வச்சுங்க. முடிஞ்சால் 1 வேர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதர்வைஸ் மார்ச் 29லேருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இங்கிலீஷ் அதே மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே தான். அதே மாதிரி அந்த இன்பிட்வீன்லேயும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏப்ரல் 3 to 6 மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதில் அந்த ஃபார்முலாஸ், கான்செப்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 8லேருந்து 10 வரைக்கும் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அடுத்து 11லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸ் வந்து 12லேருந்து 14 சோசியல் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த இதுதான், ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்
ஸோ உங்களுடைய புக்கு அதான் சொல்கிறேன்ல. ஸோ ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. அந்த உங்களுடைய புக்கில் உள்ள அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் அந்த மினி மெட்டீரியல், ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் வந்து நம்ம நிறைய பேர் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கெய்டில் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஷார்ட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்லோலான மெட்டீரியல் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு மினி மெட்டீரியல் ஆன்சர் கொஞ்சம் ஷார்ட்டாக எலாபரேட் பண்ணி எழுதுகிற மாதிரி உள்ள மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிள் கொஷின் பேப்பர், அதான் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து ரிவிஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ ஓகேங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. அந்த இருக்கிற அந்த 4 நாள் லீவ் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாமுக்குலாம். அதே மாதிரி 3 நாள் சயின்ஸ் அண்ட் சோசியல் அந்த 3 நாள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. அண்ட் ஸ்டே காம் அண்ட் கெட் வேணும் ஸ்லீப் பிஃபோர் எக்ஸாம்ஸ். அதாவது விச் மீன்ஸ் அமைதியாக இருங்க, ரொம்ப ப்ரெஷர் பேனிக் ஆக வேணாம், பயப்பட வேணாம். ஸ்லீப்பு அந்த தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து 4 நாள் லீவில் படிக்க மாட்டான். முதல் நாள் கரெக்டாக நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்னா முதல் நாள் நைட் உட்காந்து 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் படிப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. இருக்கிற அந்த 4 நாள் லீவை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தென் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, கொஷின் பேப்பரை நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி, ஏன்னா சப்போஸ் வந்து ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கும். நம்ம விஷயம் நம்ம எப்போது அறியாமல் பண்ணுவோம். அது நம்ம நல்லா படிச்சிருப்போம். பட் அந்த கொஷின் பேப்பரில் நம்ம ஏதோ ஒரு ப்ரெஷரில் அந்த கொஷினை கவனிக்காமே இருந்திருப்போம். அதை அட்டன் பண்ணாமல் வந்துருவோம். வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இது நம்ம படித்ததே பார்க்காம விட்டேன் நசமாக. அதனால் கொஷின் பேப்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி நான் தனியாக வீடியோ போகிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை தனியாக சொல்கிறேன். அண்டு நீட்டாக எழுதுங்க. கீ பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட்னா ஹைலைட்டர் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது கலராக. பென்சிலில் வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அந்த ஆன்சர் சீட்டு கொடுக்குறதுக்கு லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் எல்லாம் அட்டன் பண்ணிட்டீங்களா, ஸோ எப்படி கொஷின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கலாம் செக் பண்ணுங்க. ஓகேங்களா. பண்ணக்கூடாதுங்கிறப்ப டோன்ட் பேனிக் இஃப் அன்ஷூர். உங்களுக்கு சப்போஸ் ஒரு கொஷின் தெரில, குறிப்பாக அது மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி இடத்துல மேக்ஸ் அந்த ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் அது இங்கே தான் நம்ம அதை பண்ணுவோம். சப்போஸ் ஒரு கொஷின் தெரில அப்படின்னா ஜஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே. ஸோ விச் இஸ் த ப்ராப்பர் ஸ்டடி பிளான். இப்போலேருந்து நெக்ஸ்ட் நீங்கள் ஏப்ரல் 15 வரைக்கும் இதை நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு நான் மேக்ஸிமம் 24ஆம் தேதிக்குள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்தடுத்து அந்த 4 நாள் லீவ் 3 நாள் லீவில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த டேரத்தில் பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.